ஹாய் ஆர்மீஸ், வெல்கம்ஸ் டு அம்மூஸ் ஃபேன்ஃபிக். இன்றைக்கி நம்ம யாரோட எஃப்எஃப் பார்க்க போகிறோம் அப்படின்னா வியோட ஒன் ஷாட்லேயே பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்ட் 1, அதுக்கப்புறம் ஜங்குக்கோட ஒன் ஷாட்டுமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டு எபிசோட் எதோட முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் கேஸ்ட்ராயரை லாக் பண்ணாமல் போயிருப்பீங்க. ஸோ அந்த அமௌண்ட் எல்லாம் மிஸ் ஆகிருக்கும். இப்போ கேஃபேயோட ஓனர் உங்ககிட்ட அமௌண்ட் எங்கன்னு கேட்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு தான் கொடுத்து மேனேஜ் பண்ணுவாங்க. இதோட தான் நம்ம லாஸ்ட் எபிசோட் முடித்தோம். இதோட கண்டினியூஷன் இந்த எபிசோடில் பார்க்கலாம். நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தனால தான் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஒரு பக்கம் கில்ட்டியாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறதுன்னு தெரில, உங்கள்கிட்டையும் கேஷ் இல்லாதனால உங்கள் ஃப்ரெண்டு பே பண்ணுற மாதிரி இருக்குது. அவருமே ஃபுல் கேஷ் பே பண்ணியிருக்க மாட்டார், கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாரு. மிச்சத்தை தான் நான் இன்னொரு 2 நாளுக்குள்ளே கொடுத்துட்றேன்னு சொல்லி ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு உங்களை அந்த கேஃபேவை விட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஹாஸ்டலுக்கு போயிட்டுருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்க ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கீங்க. போகிற வழியில் நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க. அப்படியே உங்கள் வாய்க்கு பூட்டு போட்ட மாதிரி போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு இது ரொம்பவே புதுசாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எப்போதுமே லொடன்னு எதாவது பேசிட்டே வந்துருப்பீங்க. இன்றைக்கி சைலண்ட்டாக இருக்கிறத உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஏன், உனக்கு என்ன ஆச்சு? இப்போ என்ன கப்பலாக கவுந்துருச்சு? அமௌண்ட்டு தானே, விடு பார்த்துக்கலாம். என்ன விடு பார்த்துக்கலாம்? நம்மளுக்கே செலவு பண்ணுறதுக்கே காசு இல்லைன்னு சொல்லி சிக்கனமாக செலவு பண்ணிகிட்ருக்கோம். இதில் நான் வேறு தேவையில்லாமல் இப்படி செலவு பண்ண வைக்கிறேன் உன்னை. சரி விடு, அதுக்கு என்ன பண்ணுறது? அமௌண்ட் இப்படி தான் போகணும், நல்லா போய் தானே ஆகும். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன் வயன். நானும் என் ரூம்மேட்ஸும் சேர்ந்து ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அதனால நான் என் ரூம்மேட்டோட ஊருக்கு போய் ஒரு வாரம் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நீ தனியாக எல்லாம் மேனேஜ் பண்ணிக்குவில்ல? என்னடா சொல்கிற? ஒரு வாரம் ஊருக்கு போறியா? இப்போ சொல்கிற ஒரு வாரம் ஊருக்கு போவேன்னு? நான் எப்படி நீ இல்லாமல் ஒரு வாரம் அந்த கெஃபேயில் இருப்பேன்? நான் இல்லைன்னா நீ ரொம்ப ஜாலியாக இருப்பேன்னு தெரியும். ஓவராக சீனை போடாத. அட போடா, உனக்கு எப்போதுமே விளையாட்டு தான். ஒரு வாரம் எப்படி சொல்லு? அப்புறம் என்ன பண்ணுறது, ப்ராஜெக்ட் முடியணுன்னா இருந்து தானே ஆகணும். சரி ஓகே, எப்போ கிளம்புற? நாளைக்கே போயிடுவேன். நாளைக்கே வா. சரி ஓகே, பார்த்து போய்ட்டு வா என்ன. நீங்கள் 2 பேருமே இப்போ உங்கள் ஹாஸ்டல் ரூமுக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் உங்கள் ரூமில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துருப்பீங்க. ஒரு வாரம் உங்கள் ஃப்ரெண்டும் இல்லாமல் எப்படி தான் ஓட போதும் நாளாப்பெல்லாம் சொல்லி வச்சுட்ருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டை அவரோட ரூமில் இருந்துட்டு எப்படி இவ்வளோ ஒரு வாரம் தனியாக விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. அப்படியே இப்போ காலையில் ஆயிடுது. உங்கள் ஃப்ரெண்டும் ப்ராஜெக்ட் விஷயமாக வேறு ஒரு ஊருக்கு போயிருப்பார். நீங்கள் எப்போதும் போல் இப்போது யூனிவர்சிட்டிக்கு காலையிலலாம் காலேஜில் தானே இருப்பீங்க. ஸோ யூனிவர்சிட்டிக்கு போய் உங்களோட லெசன்ஸ் அதெல்லாம் கவனிச்சிட்டு திருப்பி ஈவினிங் கேஃபேக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். சடனாக உங்கள் ஓனர் கால் பண்ணி இப்போ கேஃபேவை க்ளோஸ் பண்ணிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்குன்னு ஒன்றுமே புரியல. ஏன்னு கேட்குறீங்க? உங்கள் ஓனர் இருந்துட்டு இன்றைக்கி தான் கொரியாவில் ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, ஸோ எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. கேஃபேக்கெல்லாம் யார் வர போகிறா, இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீயும் போய் அந்த ஃபங்க்ஷன்லாம் பார்க்குறதா இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்குன்னா செம்ம ஜாலியாக இருக்கும். அப்பா சாமி, இன்றைக்கி ஒரு நாள் இப்படியே ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேஃபேவை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற ஏரியாவுக்கு போகிறீங்க. போனால் நிறைய கடை போட்டிருக்காங்க. நிறைய டாய்ஸ் கடை இருக்குது, சாப்பாடு கடை இருக்குது, இன்னும் என்னென்னமோ இருக்குது. உங்களுக்கு அதை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. எல்லா கடையும் போய் வாங்குறமோ இல்லையா, அட்லீஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டாவது வரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக போய் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ சடனாக உங்களை யாரோ பின்னாடி இருந்து இடிச்சிடுறாங்க. கரெக்டாக உங்கள் ஷோல்டரும் அவங்களோட ஷோல்டரும் படுற மாதிரி இருக்குது. நீங்கள் சாரி கேட்கலான்னு திரும்புகிறீங்க. கரெக்டாக அந்த பர்சனும் சாரி கேட்கலான்னு உங்ககிட்ட திரும்புகிறாங்க. அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த கேஃபேயில் உங்ககிட்ட காசு கொடுக்காம ஒருத்தவங்க போனாங்கல்ல, அவங்க தான் இப்போ உங்களை இடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி அது யாரும் இல்லை, நம்ம வி தான். அது போன எபிசோட்லேயே நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் உடனே வியை பார்த்து, ஃப்ராடு, நீ இங்கே என்னடா பண்ணுற? நேற்று காசு கொடுக்காம ஓடினவன் தானே நீ? எப்படிங்க நீ அடையாளம் கண்டுபிடிச்சிங்க? ஐயோ, துறை அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. நேற்று அதே காஸ்டியூமு, அதே திருட்டு மொழி, இதில் தெரியாதா எனக்கு? எங்க மன்னிச்சுக்கோங்க, நேற்று வேணும்லாம் உங்கள் காசு கொடுக்காம நான் போகல. என்னோட சுச்சுவேஷன் அப்படி, அதனால் காசு கொடுக்காம போயிட்டேங்க. வேணா இருந்தாங்க, இப்போ என்கிட்ட காசு இருக்கு, வாங்கிக்கோங்க. நல்ல கதையாக உருட்டுங்க. என்னங்க உங்களுக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன்? நேற்று நீங்கள் ஒருத்தவங்க காசு கொடுக்காம போனனால கேஃபேயில் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? உங்களை துரத்திட்டு கேஷ் ட்ராயரை லாக் பண்ணாமல் அந்த கேஷெல்லாம் வேறு யாரோ எடுத்துகிட்டு போய் இது எல்லாத்துக்கும் சேர்த்து என் ஃப்ரெண்டு தான் பே பண்ணான். அதுக்கு நீங்கள் ஒழுங்காக காசு கொடுத்துட்டு போயிருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல.
உண்மையாலுமே உங்ககிட்ட அன்னைக்கு காசு இருந்ததா? இல்ல சும்மா அப்படி ஏமாத்துனீங்களா? இல்லைங்க, என்கிட்ட உண்மையாலுமே காசு இல்ல. நான் அதனால தான் என் ஃப்ரெண்டு கிட்ட காசு வாங்கிட்டு வரேன்னு சொல்றதுக்காக தானே போனேன். அதுக்குள்ளே ஏதோ ஒரு சிச்சுவேஷன் டக்குன்னு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. உங்ககிட்ட காசு குடுக்கலங்கிறதையே நான் மறந்துட்டேங்க. சாரிங்க. என்னால தான் இவ்வளோ பிரச்சனையும். பரவாயில்லங்க. ஆனா நேத்தெல்லாம் எனக்கு உங்க மேல கோவமா இருந்தது தெரியுமா? எப்படி இப்படி ஏமாத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னே தெரியல. இன்னைக்கு உங்கள பார்க்கும்போது அந்த கோவமே போயிடுச்சு. சரி விடுங்க. இல்லைங்க, பரவாயில்ல. நான் அமௌண்ட் பே பண்ணிடுறேன். அந்த கேஷ் ட்ராயரில் எவ்வளோ இருந்ததுன்னு சொல்லுங்கள், அதுக்கும் நானே பே பண்ணிடுறேன். இல்லைங்க, வேணாம். அதுக்கெல்லாம் நீங்கள் எதுக்கு பே பண்ணிவிட்டு? அது என்னோடய மிஸ்டேக் தானே, அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் நீங்கள் குடித்த காஃபிக்கு மட்டும் காசு கொடுத்தாலே போதும். ஏங்க இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க என்ன? நானே காசு தரேன்னு சொல்கிறேன், கம்முன்னு வாங்கலாம்ல. இல்லைங்க, பரவாயில்ல. நீங்கள் உங்கள் அமௌண்ட் மட்டும் பே பண்ணுங்கள், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகேங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்தாங்க, இந்த அமௌண்ட் தானே நான் நேற்று பே பண்ணணும். இந்த அமௌண்ட் தான். நல்ல வேலை, இன்னைக்காவது கையில் சேஞ்ச் வச்சுருக்கீங்களே. எனக்கு கொஞ்சம் ட்ரீட் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். அதனால கேஷ் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். ஓ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயா இருக்காங்க? எல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க. நான் சும்மா விண்டோ ஷாப்பிங்க்காக வந்தேன். நீங்களும் விண்டோ ஷாப்பிங்க்கு தான் வந்தீங்களா? நானும் விண்டோ ஷாப்பிங்க்கு தான் வந்தேன். ஏங்க எதுவும் வாங்கலையா என்ன? இல்லைங்க, இங்கெல்லாம் கொஞ்சம் காசு அதிகமாக இருக்குது. அதனால் நான் சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்க வந்தேன். ஏங்க அப்படி சொல்கிறீங்க? ஏதாவது ஒன்றாவது வாங்கிட்டு போகலால. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். சரி, ஓகே. அப்புறம் நீங்கள் நேற்று காசு கொடுக்காம போனீங்களே, அதனால் உங்களை மனசுக்குள்ளேயே கண்டபடி திட்டிட்டேன். சாரிங்க. பரவாயில்லைங்க, யாராக இருந்தாலும் அப்படி தானே பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் ஓகே. சரிங்க, அப்போது பாய். ஃப்ரீ டைம் கிடைச்சா கேஃபே பக்கம் வாங்க. ஆனால் வரும்போது தயவு செஞ்சு சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் நான் அந்த கேஃபே பக்கமே வர மாட்டேங்க. இப்படிலாம் சொல்லாதீங்க. ஏதோ பை மிஸ்டேக் இப்படிலாம் நடந்துருச்சு. இதுக்காக கேஃபே பக்கமே வராமல் இருந்தால் எப்படிங்க? இல்லைங்க, எனக்கு அந்த பக்கம் இதுக்கப்புறம் வேலை இருக்காது. எனக்கு அந்த பக்கம் ஒர்க் இருந்தது. அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்டு இந்த கடையில் காஃபி நல்லாயிருக்குன்னு சொன்னனால வந்தேன். மற்றபடி அந்த பக்கம்லாம் நான் வரவே மாட்டேன். ஓ, அப்படியா? சரி, வரும்போது கேஃபே பக்கம் வந்துட்டு போங்க. சரி, ஓகேங்க. அண்ட் ஒன் மோர் திங், நான் இப்போ இதை உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது. ஓகே, கேளுங்க. இன்றைக்கி என்னோடய பர்த்டேங்க. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் உங்களுக்கும் ட்ரீட் வைக்கலாமா? ஏங்க, நான் உங்களுக்கு யாருன்னே தெரியாது. எனக்கெல்லாம் எதுக்கு ட்ரீட்டு? பரவாயில்லைங்க. அண்ட் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. விஷயம்லாம் பண்ணுறீங்க, ட்ரீட் கொடுத்தா வாங்க மாட்டிங்களா? இல்லைங்க, இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன். இல்லைங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு டைம் ஆச்சு, நான் ஹாஸ்டலுக்கு போகணும். ப்ளீஸ்ங்க, நானே ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்கிறேன். நீங்கள் ஏன் வேணான்னு சொல்கிறீங்க? இல்லைங்க, இன்றைக்கி எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்கும் பர்த்டே. நான் அதனால் நேரமாக வீட்டுக்கு போய் அவர் லைவெல்லாம் வருவார், அதை பார்க்கணும். லைவ் வருவாரா? அப்படியா இருங்க உங்களுக்கு பிடிச்ச பர்சன்? உங்ககிட்ட சொல்லாமல் என்னன்னு தெரில, சொன்னால் கிரிஞ்சு அப்போல்லாம் நினச்சிடக்கூடாது. இல்லைங்க, சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிஎஸ் தெரியுமா? என்ன சொன்னீங்க? எனக்கு சரியாக கால உலகலை. பிடிஎஸ் தெரியுமான்னு கேட்டேன். தெரியும். அவங்கள தெரியாமல் எப்படிங்க? அதில் வி தெரியுமா? எனக்கு பிடிஎஸ்ஸே தெரியும். அப்போ வியும் தெரியும் தானே? அவருக்கும் இன்றைக்கி தாங்க பர்த்டே. ஸோ அதனால் நான் சீக்கிரம் ரூமுக்கு போய் லைவ் பார்க்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். எனக்குன்னு இருக்க ஒரே நிம்மதி அவர் தான். ஏங்க, அவரெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவருக்கு பர்த்டே நான் ரூமுக்கு போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏங்க காமெடி பண்ணுறீங்க? ஹலோ மிஸ்டர், ரொம்ப ஓவராக பேசாதீங்க. உங்கள் பர்த்டேன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். மனசுக்குள்ளே திட்டினதை இப்போ கண்டபடி நேரில் திட்டி விட்டுருவேன். உங்களுக்கெல்லாம் என்ன ரைட்ஸ் இருக்குன்னு அவரை பற்றி பேசுகிறீங்க?
ஃபஸ்ட்டு நீங்கள் யாருங்க அவரை பற்றி சொல்கிறதுக்கு? ஏங்க இப்படி பண்ணுறீங்க? இன்றைக்கி என் பர்த்டேங்க, கொஞ்சம் பார்த்து. அதுவும் இல்லாமல் நான் சும்மா அவரை பற்றி தப்பாக சொன்னால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு பார்க்கறதுக்காக தான் சொன்னேன். மற்றபடி எனக்கும் அவரை பிடிக்குங்க. பிடிக்குன்னு சொல்கிறவங்க யாரும் இப்படி தப்பாக பேச மாட்டாங்கங்க. சரி, உங்களுக்கும் எனக்கும் என்ன, அந்த காசு மேட்ரு தானே. நீங்கள் கொடுத்துட்டீங்க, நான் கிளம்புறேன், அவ்வளோதான். அண்ட் இதுக்கப்புறம் யாரையும் இப்படி தப்பாலாம் பேசாதீங்க, அது ரொம்ப தப்பு. சரிங்க, சாரி. இனிமேல் உங்களுக்கு பிடிச்சவங்கள நான் தப்பாக பேசலை. ஆனால் அதுக்காக அதை மன்னிக்கிறதுக்காகவாது என் ட்ரீட்டை நீங்கள் ஏற்றுக்கக்கூடாதா? நீங்கள் உண்மையாலுமே என் சாரி அக்செப்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நான் கொடுக்குற ட்ரீட்டை வாங்கிக்கணும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நான் தான் சொல்கிறேனே, நான் நேரமாக போகணுன்னு. நானும் சீக்கிரம் ட்ரீட் வச்சுட்டு அனுப்பிடுவேங்க, ப்ளீஸ், எனக்காக. ஆ சரி, நீங்கள் ஏன் அந்த மாஸ்க்கு அப்புறம் கேப்பெல்லாம் கழட்டாமலே இருக்கீங்க? சும்மாதாங்க, எனக்கு கூட்டம்னா ஆகாது. ஓ, அப்புறம் எதுக்குங்க இங்கே வந்தீங்க? இங்கே கூட்டம்னா ஆகாதுங்கிறதுனால சுற்றி பார்க்காம இருக்க முடியுமா என்ன? அதுதான் சரி பரவாயில்லன்னு சுற்றி பார்க்க வந்துட்டேன். சரி, நம்ம ஓவராக பேசிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். வாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ வாங்கிக்கோங்க. அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்காக வைக்கிற ட்ரீட். ஓகேங்க. அப்படியே ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு போகலாங்க. ஏதாவது சாப்பிட்றதுனாலும் வாங்கி சாப்பிடுங்க. எதுக்கும் கூச்சலாம் படாதீங்கன்னு. நான் உங்களோட ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்கள்ல? இல்லைங்க, நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுறேன், அவங்க பார்த்துக்கோங்க. நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா? சூப்பராக இருக்கும்ல. சரிங்க, ஓகே. எந்த கடைன்னு பாருங்கள், போய் சாப்பிட்லாம். அந்த கடையில் போகலாம். அங்கே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஆனால் எனக்கு கூட்டம் ஆகாதே. அப்படியா? சரி, ஓகேங்க. கூட்டமாக இருக்க இடம் வேணாம், கொஞ்சம் தூரம் போகலாம். அங்கே தான் ஐஸ்கிரீம் கடை இருக்கான்னு பார்த்து சாப்பிட்லாம். இல்லைங்க, பரவாயில்ல, உங்களுக்கு அங்கே பிடிச்சா நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம். இல்லைப்பா, பரவாயில்ல, உங்களுக்கு தான் கூட்டம் சேராதுன்னு சொன்னீங்களே, வாங்க போகலாம். சரி, நம்ம போகும்போது பேசிகிட்டே போகலாமா? பேசலாமே. உங்களுக்கு பிடிஎஸ் பிடிக்கும்னு சொன்னீங்களே, அதுலேயே வி மட்டும்? யாருப்பா சொன்னா எனக்கு வி மட்டும் பிடிக்கும்னு? எனக்கு எல்லாத்தையும் தான் பிடிக்கும். ஆனால் வி ஃபீல் சம்திங் மோர் லைக் ஹோம். எனக்கு அவர் இல்லைன்னா இந்த உலகமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ஐ நோ, ஃபேனும் ஐடல்ஸும் ஒரு லிமிட்டோடு தான் இருக்கணும்னு சொல்லி, ஆனால் என்னால் அவரை அப்படி பார்க்கவே முடியாது. ஹி இஸ் மோர் லைக் மை சோல். சாரிங்க, உங்கள் கண்ணு கலங்குது. அவரை பற்றி பேசணும்னு நினச்சாலே எனக்கு அப்படி தான் ஆகும். சாரிப்பா, நான் கண் கலங்கி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க, இட்ஸ் ஓகே. நீங்கள் உங்கள் எமோஷன்ஸ் ஷேர் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. அதுவும் கரெக்ட் தான். சரி, ஏதோ இந்த கடையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா? இங்கே கூட்டமே இல்லை, யாருமே இல்லை, நானும் நீங்களும் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ் போல். ஓகேங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர்? எனக்கு சாக்லேட். உங்களுக்கு? எனக்கு ஸ்ட்ராபெரி தாங்க ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா, என்னோடய வீக்கும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் பிடிக்கும். ஓ, அப்படியா? ஆனால் இந்த உலகத்தில் நிறைய பேர்த்துக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பிடிக்கும் தானே? பிடிக்கும் தான், இருந்தாலும் உங்களுக்கும் வீக்கும் நிறையா சிமிலாரிட்டிஸ் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்போல்லாம் எதுவும் இல்லைங்க, இருங்க நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே. வி வந்து உங்களுக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டுருக்காரு, ஆனால் உங்களுக்கு இன்னுமே தெரியல அது வி தான் அப்படின்னு சொல்லிட்டு. வி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு உங்களை பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. நீங்களும் வந்து அவரோட ஃபேஸை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ கரெக்டாக அந்த பக்கம் ஒரு 4-5 பசங்க போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து உங்களை தான் ஏதோ சொல்லி கிண்டல் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. வியும் வந்து உங்கள் ஃபேஸில் ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுதுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராரு கிட்ட. என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க? இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கிட்டீங்களா? நம்ம சீக்கிரம் போகலாமே. ஒரே ஒரு நிமிஷம், என்னாச்சுன்னு சொல்லுங்கள். நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேனே, போகலாம். கேட்குறேன்னு ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க. எனிதிங் பர்சனல்? பர்சனல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றும் இல்லை, போகலாம்.
ஏதோ சொல்ல வரீங்க, அதை முழுசாக தான் சொல்லிடலாம்ல. ஒன்றும் இல்லை, போகலாம் ப்ளீஸ். சரின்னு நீங்களும் வியும் வந்து போயிட்டுருக்கீங்க. டக்குன்னு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க பின்னாடி. அவரும் வந்து என்னன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு 4-5 பசங்க போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. டக்குன்னு வி உங்களை பார்த்து, ஏங்க அவங்க ஏதாவது சொன்னாங்களா என்ன? ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் ஏங்க அவங்கள திரும்பி பார்த்தீங்க? சும்மா பார்த்தேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் போகிற வழியில் பெஞ்சாட்டை ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ வி வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார சொல்கிறாங்க. நீங்களும் உட்காந்துடுறீங்க. வியும் உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் வியை பார்த்து, ஏங்க இந்த பசங்களாம் இப்படி இருக்காங்க, பொண்ணுங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கவே மாட்டாங்கள்ல, டக்குன்னு அவங்க பாட்டுக்கும் ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க, அதை அவங்க மனசில் எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு யோசிக்கவே மாட்டாங்கள்ல. என்னங்க சொல்கிறீங்க, என்னாச்சு? உங்களை யார் அப்படி என்ன சொன்னா? நான் ஜென்ரலாக தாங்க சொன்னேன். ஜென்ரலாவா? ஜென்ரலாக. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ருங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐஸ்கிரீமையும் உங்ககிட்டயே கொடுத்துட்டு போகிறாரு. நீங்களும் வந்து பார்க்குறீங்க அவர் எங்கே தான் போகிறாருன்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த பசங்க ஒரு 4-5 பேர் போயிட்டு இருந்தாங்களே, அதே ரூட்டுக்கு இவரும் போகிறாரு. உங்களுக்கு என்னன்னே புரியல, இவங்க ஏன் சம்மந்தமே இல்லாமல் அந்த ரூட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த ரோட்டையே பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழித்து வியும் அப்புறம் அந்த பசங்களும் வராங்க. அந்த பசங்க ஃபேஸ் எல்லாம் அப்படியே அடித்து காயம் ஆன மாதிரி ரத்தம்லாம் வந்துட்டுருக்கு. நீங்கள் அந்த சேரில் உட்காந்துருந்தவங்க டக்குன்னு எந்திரிச்சிருவீங்க. எந்திரிச்சு அப்படியே வியவே பார்க்குறீங்க. அந்த பசங்கள்லாம் இப்போ உங்கள் காலில் வந்து விழுந்துட்டுருக்காங்க. மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு எதுவுமே புரியல. நீங்கள் வியை பார்த்தா உங்கள் ஐப்ரோவை ரைஸ் பண்ணுறீங்க. ரைஸ் பண்ணிட்டு, இவங்களையும் அடிச்சிங்க. நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் இவங்க தானே? ஆமாம், நானும் உங்ககிட்ட எதுவுமே சொல்லி. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போது இவங்களை நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணலாம். உங்கள் செருப்பை கழட்டி கூட அடிக்கலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் எதுவும் வேணாம். அவங்கள போக சொல்லுங்கள் ப்ளீஸ். அதான் நீங்களே அவங்களெல்லாம் அடிச்சிருக்கீங்களே, அதுவே போதும். அவங்க போகட்டும், விட்டுருங்க. நீங்கள் அப்படி சொன்னதும் வியும் அவங்கள வந்து மிரட்டி அனுப்பி விட்டுறாரு. இனிமேல் எந்த பொண்ணையும் ஏதோ சொல்லக்கூடாது அப்படிலாம் சொல்லிவிட்டு அனுப்பி விட்டுறாங்க. வி உங்களை பார்த்து, ஆர் யூ ஓகேனா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவரோட கண்ணை பார்க்குறீங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வியோட கண்ணை வந்து கவனிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி பேசும்போதெல்லாம் கூட டக்குன்னு கீழே குமிச்சிடுவீங்க, இல்லை வேறு பக்கம் பார்த்து பேசுறது, அப்படி தான் பண்ணிகிட்ருப்பீங்க. அவரோட கண்ணை பார்த்ததுமே உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உங்கள் கண்ணிலேருந்து லைட்டாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதை பார்த்துட்டு வியோ உங்ககிட்ட சொல்கிறாரு, பொண்ணுங்க அழுதா நல்லா இருக்க மாட்டாங்க, அதுவும் உங்களுக்கெல்லாம் செட்டே ஆகலை. நீங்கள் சிரிச்சிட்டு இருந்தால் அழகாக இருப்பீங்க, ஸோ அழுகாதீங்க. அவர் அப்படி சொன்னதும் நீங்கள் உங்கள் கண்ணை தொடச்சிட்டு, நான்லாம் அழுகலையே, நான் ஏன் அழுக போகிறேன், அண்ட் தேங்க்ஸ், நான் சொல்லாமலே என்னை ஃபஸ்ட் டைம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்கன்னு நினைக்கும்போது சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், அண்ட் ரொம்ப சேஃபாகவும் ஃபீல் பண்ணுறேன். போகலாமா? போகலாம். அண்ட் ஐஸ்கிரீமை கீழே போட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், திடீர்னு அவங்க எல்லோரும் என் காலில் வந்து விழுந்ததும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, டக்குன்னு ஐஸ்கிரீமை கீழே போட்டேன். அப்போது இன்னொன்று வாங்கி தட்டா? இல்லை அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். இப்போ டைம் ஆகிடுச்சு, நான் ரூமுக்கு போகணும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ட்ரீட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். நான் கிளம்புறேன், சேஃபாக வீட்டுக்கு போங்க, பாய். வீக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே தான் நின்றுட்டுருக்காரு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போல் இருக்குது. ஆனால் எதுவுமே சொல்லலை. அவர் பாட்டுக்கும் சரிங்க, பார்த்து போங்க. நீங்கள் பாய் சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அவரோட ஆர்ம்ஸ்லேருந்து ரத்தம் வருது. நீங்கள் அப்போ தான் அதை பார்க்குறீங்க. என்னங்க ஆச்சு, கையிலேருந்து ரத்தம் வருது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க கூட சண்டை போடும்போது ஒருத்தன் கத்தியை வச்சு கீச்சிட்டான், அவ்வளோதான். என்னங்க இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க, கத்தியை வச்சு கீச்சிட்டான்னு? ரத்தம் ஓர வருது போலே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சின்ன காயம் தான், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சேஃபாக வீட்டுக்கு போங்க. என்னங்க என்னால் தானே இப்போ உங்களுக்கு ரத்தம் வருது. இங்கே உட்காருங்க, அட்லீஸ்ட் அந்த காயத்துக்கு ஏதாவது கட்டாத போடலாம். அதெல்லாம் எதுவும் வேணாங்க, போகிற வழியில் தான் ஹாஸ்பிட்டல், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய்ட்டு வாங்க. நீங்கள் உட்காருங்க,
அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறீங்க சேரில். உட்கார வச்சுட்டு உங்ககிட்ட இருக்க கர்ச்சீஃபில் அந்த காயத்துக்கு லைட்டாக ஒரு சின்ன கட்டு மாதிரி போடுறீங்க. என்னங்காச்சு? ஒன்றும் இல்லைங்க, லைட்டாக வலிக்குது. சாரிங்க, நான் ரொம்ப டைட்டாக கட்டிட்டேன்னா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கரெக்டாக இதை சொல்லி முடிக்கும் போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஸ்டார்டிங்லேயே வேகமாக பெய்யறதுனால உங்களுக்கு எங்கே போய் ஒதுங்கிறதுனும் தெரியல. பக்கத்தில் எந்த கடையுமே இல்லை. ஒரு மரத்துக்கு கீழே தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்களையவே பார்த்துட்ருக்காரு. என்னங்க என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக இப்படி ஒருத்தவங்களை பார்க்குறேன். உங்களுக்கு அவர் அப்படி சொன்னதுமே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. சரி, இதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு, உங்கள் கண்ணை பார்க்க வியோட கண்ணு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் இது விளையாட்டுக்காக சொல்லியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு உண்மையாலுமே அவரோட கண்ணை பார்த்தா வியோட கண்ணை பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தான் அது இன்னும் யாருன்னே தெரியாதுல்ல. ஸோ அதனால் உண்மையாக என் கண்ணை பார்த்தா கண்ணை பார்க்குற மாதிரியா இருக்கு. அவருக்கும் இதே மாதிரி அழகான கண்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் டக்குன்னு உங்ககிட்ட வந்துடுறாரு. மழையும் பெய்யுது, அவரும் நினைஞ்சிருக்காரு, நீங்களும் நினைஞ்சிருக்கீங்க. அவர்கிட்ட வர வர உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே லைட்டாக கீழே குமிஞ்சு உங்கள் லிப்ஸை ரப் பண்ணுறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவர் அப்படியே கிஸ் பண்ண வரும்போது நீங்கள் அவரோட செஸ்டில் கை வச்சு என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணிட்டேன்? சாரிங்க, நான் இதை வேணும்னு பண்ணல. என்னால் தவிர வேறு யாரையுமே நினைக்க முடியல. ப்ளீஸ் இப்பெல்லாம் பண்ணாதீங்க. அவர் அப்படியே மாஸ்க்குள்ளேயே சிரிச்சுக்கிறாரு. ஏன்னா அவரு தான் ஆனால் அது உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியுங்க, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நினச்சிக்கோங்க. சரி, நான் இப்போ கண்டிப்பாக கிளம்பி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாய். எங்க ஒரே ஒரு நிமிஷம், நான் உங்களை உங்கள் ரூம் வரைக்கும் விட்டுட்டு போகிறேன். அதெல்லாம் வேணாம், இருக்கட்டும்ங்க, பரவாயில்ல. புரிஞ்சுக்கோங்க, போன பசங்க திருப்பி வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? அதை நான் பார்த்துக்கிறேன், நான் போய்க்கலாம். என்னை இன்னும் ஒரு வாட்டி நம்பி, நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். நானே கொண்டு வந்து விட்டுட்டு வரேன். உங்களுக்கும் நோ சொல்கிறதுக்கும் இப்போ மனசு இல்லை. ஏன்னா அவர் தான் உங்களை அந்த பசங்கிட்டேருந்தே காப்பாற்றிருப்பார். நீங்களும் ஓகேன்னு சொல்லிடுறீங்க. இப்போ 2 பேரும் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களும் வியும் தூரமாக தான் நிற்கிறீங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நினச்சதுன்னு யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு ஒன்றும் புரியல. அதனால் கரெக்டாக பஸ்ஸும் வருது. ஆனால் இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. 2 பேரும் அந்த பஸ்ஸில் ஏறுறீங்க. அந்த பஸ்ஸுமே கூட்டமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பின்னாடி நிற்கிறாரு, யாரும் உங்களை இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவரோட பாடி ஹீட் அப்படியே உங்கள் மேலே படுது. உங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இருந்தாலும் உங்கள் மனசு கிட்ட இருக்கனால வேண்டாம், இது யாரோ தானே, இவங்கக்கிட்ட எப்படி நம்ம க்ளோஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. இப்போ உங்கள் ஸ்டாப்பிங்கும் வந்துருச்சு. நீங்களும் இறங்கிட்டீங்க. இப்போ நான் போட்டால் நான் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஒருவேளை நீங்கள் மட்டும் என் வியா இருந்திருந்தா நான் உங்ககிட்ட ஒன்று தான் கேட்டிருப்பேன். ஐ வாண்ட் டு பி யுவர் வைஃப் அப்படின்னு தான் கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை கேட்டுட்டு வீக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. நான் தாம்மா வீணு சொல்லிடலான்னு துடிக்கிறாரு. ஆனால் சரி, இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலான்ட்டு. அதே மாதிரி ஒருவேளை நான் வியா இருந்திருந்தா உங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? என்ன சொல்லியிருப்பீங்க? அவர் அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்து ஐ வாண்ட் டு பி யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை கேட்டுட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்க ஃபீலிங்ஸே தான் அவருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் எதுவுமே நடக்காது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. கரெக்டாக உங்கள் கையை பிடிச்சி இழுத்துறாரு. அவர் இழுத்ததில் நீங்கள் கரெக்டாக அவரோட செஸ்ட்டில் போய் உங்கள் கையை ப்ளேஸ் பண்ணிடுறீங்க. என்ன பண்ணுறீங்க? நான் தான் சொன்னேன்ல, என்னால் வியை தவிர வேறு யாரையும் இப்படி பார்க்க முடியாதுன்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி உங்கள் லிப்ஸுக்கு ரொம்ப க்ளோஸாக வராரு. நீங்கள் இந்த டைம் தள்ளி விட்டே ஆகணும்னு சொல்லிட்டு தள்ளி விட போகும்போது அவரோட ஒரு கையில் உங்கள் 2 கையவும் பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யாருன்னே உங்களை எனக்கு தெரியாது, ஏன் இதெல்லாம் வேண்டாம், ப்ளீஸ் விட்டுருங்க
அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வி இருந்துட்டு அவரோட இன்னொரு கையில் அவரோட மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறாரு. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது அதுதான் வி அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எதுவுமே புரியல, என்ன நடக்குதுன்னு தெரில. உங்கள் கால் தரையிலேயே இல்லை, அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கு. வி, அது நீங்களா? இவ்வளோ நேரம் என் கூட இருந்தது நீங்களா? நான் தான். என்னால் இதெல்லாம் நம்பவே முடியல வி. உண்மையாக இது நீங்கள் தானா? இல்லை நான் ஏதாவது கனவுல இருக்கேனா? எதுவுமே எனக்கு புரியல. நீ எந்த கனவுலையும் இல்லை. நான் உன் முன்னாடி தான் நிற்கிறேன். உன்னோட வீ உன் கண்ணு முன்னாடி பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னி நீங்கள் மட்டும் என் வீயா இருந்தா சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ சொல்லு. I want to be your wife. இதை சொல்லும்போது அப்படியே உங்கள் கண்ணில் இருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. அதை அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு வி உங்கள் ஃபோர்ஹெட்டை கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் டு பி யுவர் ஹஸ்பண்ட் டூ அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இப்போ அவர் உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ண வராரு. பட் இந்த டைம் நீங்கள் தடுக்கலை, எதுவுமே பண்ணலை. அவரோட கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகி நீங்களும் பேக் கிஸ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. அது நடு ரோடுன்னு கூட பார்க்காம நீங்கள் அவரை ஹக் பண்ணுறீங்க, அவரும் உங்களை ஹக் பண்ணுறாரு. இப்போ கரெக்டாக உங்கள் ஃபோன் வேறு அடிக்குது. நீங்கள் மனசுக்குள்ளேயே நினைக்கிறீங்க, எவன்டா அவன் பூஜையில் கரடி போந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு தான். உங்கள் ஃப்ரெண்டு வீடியோ கால் பண்ணியிருப்பாரு. அட்டன் பண்ணும்போது அவருக்கு தான் ஷாக்கு. நீங்களும் வியும் கிட்ட நிற்கிறத பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்த எல்லா கதையும் சொல்லிகிட்ருக்கீங்க. அவ்வளோதான்டா ஆர்மிஸ், இந்த எஃப்எஃப் இதோடு முடிஞ்சது. ஆக்சுவலி இந்த எஃப்எஃப்க்கு நான் வேறு கண்டென்ட் தான் வச்சுருந்தேன். பட் அப்படியே போக போக அது நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டென்ட்டே மாற்றிட்டேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு யாருக்கு அடுத்து எஃப்எஃப் போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்டா ஆர்மிஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.